கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நான் ஒரு வீடியோல பிரதானமான செய்தியாகவே சொன்ன ஒரு விஷயம் தான். அந்த வீடியோக்குள்ள நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் தான். அப்படி எதுவும் நடக்காது. நான் எங்கேயுமே இல்லாத ஒரு செய்திய நானா உருவாக்கி இந்த செய்திய சொல்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள்ல சொல்லியிருந்தீங்க. ஆனா நான் சொன்னது இன்றைய நாள்ல நடந்திருக்கு. வருகின்ற ஜூன் மாதம் முதல் அது நடக்கப் போகுது. மின்சார கட்டண அதிகரிப்பு அதிகரிக்கும்படி மின்சார சபை கோரியிருக்கிறது. 18.3% அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை இன்றைய நாள்ல, அதாவது ஒரு ப்ரொபோசலையே அவங்க கொடுத்திருக்காங்க. இது ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள இந்த கட்டண உயர்வு, அதாவது ஜூன்ல இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த கட்டண உயர்வு இதே அளவுல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய அந்த கோரிக்கையில முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில வார ஜூன் மாதம் முதல் இந்த மின் கட்டண அதிகரிப்பு நிச்சயமா நடந்தே தீரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா பொது பயன்பாட்டு ஆணைக்குழு என்ன சொல்றாங்கன்னா, ஜூன் மாதத்துக்கு பிறகு இதை பத்தி ஆலோசனை செஞ்சுதான் நாங்க இதை சொல்ல முடியும்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் மின்சார சபை மிகப்பெரிய அளவிலான நட்டத்துல இப்ப இருக்காங்க. அதனால அந்த நட்டத்தை மீட்டெடுக்கிறதா இருந்தா வார மாசத்துல இருந்தே இந்த மின் கட்டண உயர்வு கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படின்றதா இதுல இருக்க முக்கியமான விஷயமே. கடந்த ஜனவரி 17ஆம் தேதி பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மின்சார சபை வேணான்னு சொன்னாங்க. அதை குறைக்கவே இயலாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பொது பயன்பாட்டு ஆணைக்குழு 20% மின் கட்டணத்தை குறைச்சது. இதன் காரணமாக மின்சார சபைக்கு பாரிய அளவான நட்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த நட்டத்தை ஈடு செய்யறதா இருந்தா ஜூன் மாதத்திலிருந்து இந்த மின் கட்டண உயர்வு கண்டிப்பா தேவை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முதல்ல நாம இன்னொரு கதை சொல்லியிருந்தோம். ஆனா அரசாங்கம் அதை முற்றுமுழுதாக மறுத்தாங்க. நாங்க மின் கட்டண உயர்வு செய்யவே மாட்டோம், அது அடுத்த வருஷம் தான் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது தேர்தலுக்கு முதல்ல. நாம தேர்தலுக்கு முதல்ல ஒரு கிழமைக்கு முதல்ல ஒரு விஷயம் சொன்னோம். தேர்தலுக்கு பிறகு அரசாங்கம் இதை பெருசா பேச மாட்டாங்க. ஆனா மின்சார சபையோ அல்லது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவோ இதை உயர்த்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா பொது பயன்பாடு ஆணைக்குழு கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க. ஆனா மின்சார சபை சொல்லியிருக்காங்க, இல்ல கண்டிப்பா கூட்டி ஆகணும். இந்த முறை மின்சார சபையிட தான் கையில தான் இந்த விஷயமே நடக்க போகுது. குறிப்பா சொல்ல போனா கடந்த நாட்கள்ல அமைச்சர்கள் சொன்னாங்க, இல்ல அரசாங்க பக்கம் சொன்னாங்க, இல்ல மின் கட்டணம் உயர்வு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா IMF சொல்லியிருந்தாங்க மின்சார சபை மிகப்பெரிய அளவிலான நட்டத்துல இருக்கு. இந்த நட்டத்தை ஈடு செய்யற மாதிரி மின் கட்டணத்தை உயர்த்தினாத்தான் அடுத்த கட்ட கடன் உதவியை தரவே முடியும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மின் கட்டண உயர்வு இல்லாம எதுவும் நடக்காது அப்படின்ற எல்லாருக்குமே சாதாரணமான மக்களுக்கே தெரியும். தேர்தல் முடியும் வரைக்கும் தான் இந்த விஷயம் கொஞ்சம் அமர்ந்திருந்தது. இப்ப வளமைக்கு வரப்போது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு நட்டம் ஏற்பட்டிருக்கு மின்சார சபைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருஷ காலாண்டுல மட்டுமே 18 பில்லியன் ரூபாய்கள் நட்டம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்குன்னா பாருங்க. மிகப்பெரிய அளவிலான, அதாவது இந்த 20% மின் கட்டண குறைப்புக்கு பிறகு 1800 கோடி இழப்பு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது மின்சார சபைக்கு. 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு மின்சார சபை ஒரு பெரிய அளவான லாபத்தில் இயங்கி வந்தது. 2024ஆம் ஆண்டு முதல் காலாண்டில், அதாவது இதே மாதிரியான ஜனவரி முதல் ஏப்ரல் மே வரைக்குமான காலாண்டுல 16,700 கோடி ரூபாய் லாபத்தை பெற்ற இந்த மின்சார சபை இந்த 25ஆம் ஆண்டு முதல் காலாண்டுல இப்ப இருக்கிற இந்த காலப்பகுதிக்குள்ள 44% சரிவை சந்திச்சிருக்காங்க. 9,300 கோடி கிட்டதான் அவங்களுக்கான வருமானமே லாபமே வந்திருக்கு. இதை வச்சுக்கொண்டுதான் எல்லா செலவுகளையும் இவங்க கொண்டு வரணும். அதன் அடிப்படையில மிகப்பெரிய அளவு 44% 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த லாபத்தை தொடர்ந்து பெரிய ஒரு சரிவா இந்த சரிவு பார்க்கப்படுது. அதனால இந்த சரிவிலிருந்து மீள்றதுக்கு 18.3% மின் கட்டண உயர்வு கட்டாயம் தேவை அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை மீள ஆய்வு செய்யணும், மக்களுடைய கருத்து கணிப்பு எடுக்கணும், பல விஷயங்கள் அவங்க செய்வாங்க. ஆனா அந்த அடிப்படையில செய்ய போனா இது நீண்ட காலம் எடுக்கும். இதை மின்சார கட்டணத்தை உயர்த்துறதுக்கு இன்றைய நாள்ல மின்சார சபை வைத்த கோரிக்கையில எவ்வளவு எத்தனை யூனிட்டுக்கு எவ்வளவு அதிகரிக்கணும் அப்படின்ற பட்டியலையே வெளியிட்டு இருக்காங்க. இது சாத்தியமான ஒரு விஷயமாக அடுத்து வரப்போற மாதம் இருக்க போகுது. இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. மின் கட்டண உயர்வால என்னென்ன விஷயங்கள், இப்ப நம்ம நாட்டை பொறுத்தவரையில ஒரு விஷயம் உயருது, ஒரு பொருள்ற விலை போடுது அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு இப்ப 50 ரூபாயிலிருந்து ஒரு பொருள் உயருது அப்படின்னு சொன்னா 70 ரூபா 80 ரூபா போதும் சாதாரணமா நான் சொல்றேன். அது திரும்பவும் ஏதாவது அது தேவைக்கு அதிகமாக அந்த பொருள் வந்தாலும் கூட அந்த 50 ரூபாய்க்கு திரும்ப வந்ததுக்கான சரித்திரமே இருக்காது.
அந்த 70 80 இருக்கும். அப்படித்தான் நம்ம நாட்டுல எந்த பொருள் விலை கூடினாலும் அந்த பொருள் தேவைக்கு அதிகமாக அந்த காலத்துல கிடைச்சாலும் அந்த விலை வந்து குறையாது, அதே அளவுலாம் இருக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். இது இலங்கையினுடைய ஒரு சாவக்கேடு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப உப்பு வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உப்பு எங்க தேடினாலும் கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு வரப்போற அளவாக இப்ப வந்து கொண்டு இருக்கு. ஒரு கிழமைக்குள்ள உப்பு இறக்குமதி இல்லைன்னா உப்பே இருக்காது நாட்டுல அப்படின்ற அளவுல இருக்கு. சில பேர் வந்து உப்பை வந்து பதுக்கி வச்சிருக்காங்க. நிறைய பேர், நிறைய கடைக்காரர்கள் வந்து பதுக்கியும் வச்சிருக்காங்க. நிறைய பேர் பிடிபட்டும் இருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. ஆனா உப்பு 400 ரூபாய்க்கு இருக்க உப்பு உப்பு அளவுக்கு அதிகமா கிடைக்கும் போது 100 ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா மிக மிக குறைவா இருக்கும். அதே 400 ரூபாய்க்கு தான் கிடைக்க போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இலங்கையில தொடர்ச்சியாகவே இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த மின்சார கட்டணமும் 20% குறைச்சாங்க. அதே மாதிரி 20% கூட்டுறாங்க. இது இன்னும் வருங்காலத்துல குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா இந்த அளவு குறைக்கும் போது இவ்வளவு நட்டம் ஏற்படும் போது இனி மின் கட்டணம் குறைப்புக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டா வேற ஏதாவது வழியில சோலார் மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது வழியில இலங்கைக்கு இப்ப அதானி மாதிரியான காற்றலை மின் உற்பத்தி அல்லது சோலார் மாதிரியான பெரிய பெரிய ப்ரொஜெக்ட்ஸ்கள் வரும்போது மட்டும்தான் மின் கட்டணத்தினுடைய குறைப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் மின்சார சபை மிகப்பெரிய அளவுல இந்த சோலார் வழங்குற முறைமையை வந்து மிக பெரிய அளவா கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் கொடுக்க முடியாத நிலைமை அவங்களுக்கு இருக்கு. அதுக்கான யூனிட்டில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அதிகமா கொடுக்கும் போது மக்கள் சூரிய ஒளியில பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் மின் கட்டணம் உயர்வா இருந்தாலும் மக்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க சோலார் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை மின்சார சபை இன்னும் ஊக்குவிக்காம அல்லது இன்னும் அளவுக்கு அதிகமா கொடுக்காம இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மின்சார அந்த உற்பத்திக்கு பெரிய செலவை ஏற்படுத்துது. வருங்காலத்துல இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்றத மின்சார சபை ஏற்றுக்கொண்டு பல விஷயங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே எது எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் வருகின்ற ஜூன் மாதத்துல இருந்து நடக்க போகுது மின் கட்டண உயர்வு. இன்னும் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று இன்றைய நாளில் கிளம்பி இருக்கு. பெரிய அளவான ஒரு சர்ச்சை. அதாவது கடந்த 15ஆம் தேதி 23 வாகனங்கள் அரசாங்கத்தினுடைய பழைய அரசாங்கத்தால் கொள்வனவு செய்யப்பட்ட அது சொகு வாகனங்கள். இது வந்து இப்ப பாவிக்கிறதுல யாருமே இந்த வாகனங்களை வந்து அரசாங்கம் ஏலத்தில் விட்டிருந்தாங்க. இந்த ஏலத்தில் விடப்பட்ட வாகனங்கள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டு 200 மில்லியனுக்கும் அதிகமான தொகை வந்து லாபமா கிடைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இன்றைய செய்தித்தாள்களையும் செய்தி ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் சொல்லப்பட்ட அல்லது விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த வாகனங்கள் எல்லாமே தன்சல், அதாவது என்ன சொல்றது, தன்சல் அப்படின்னு சொல்லும்போது அன்னதானம் மாதிரி கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய அளவான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம்னு சொன்னா இப்ப ஒரு 3 வீல் ஒரு ஆட்டோ வந்து 20 லட்சம், ஆனா இங்க விற்கப்பட்ட சில வாகனங்கள் வந்து 25 முதல் 30 லட்சத்துக்கு கூட விற்கப்பட்டிருக்கு. அந்த அளவு குறைவான விலையில தெரிஞ்சவங்களுக்கு அரசாங்கத்தில் உள்ளவங்க வந்து இந்த வாகனங்களை வித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு பெரிய அளவான செய்திகள் ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனா இந்த செய்தி உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி பலப்பட்ட பேச்சுக்களும் அரசாங்கத்தின் மீது பெரிய அளவான விமர்சனங்களும் பழைய அரசாங்கம் மாதிரி தான் அவங்க நடந்து கொள்றாங்களா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்து பேசப்பட்ட நிலையில ஜனாதிபதி ஊடக பிரிவு உடனடியாக இன்று மதிய வேளையில ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இல்ல இப்ப சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை, பரப்பப்படுகின்ற செய்திகள் எல்லாமே பொய்யானவை, எந்தெந்த வாகனங்கள் எந்தெந்த விலையில விற்கப்பட்டது அப்படின்ற அத்தனை தரவுகளையும் வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து கோரப்பட்ட விலையை விட அதிகமா தான் விற்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 108 வாங்கக்கூடிய, அதாவது டெண்டர் விடப்பட்டு அத்தனையுமே வெளிப்படைத்தன்மையாக தான் இது நடந்தது. இதுல எந்த விதமான குறைந்த விலைக்கும் வாகனங்கள் விற்கப்படல. அந்த வாகனத்தினுடைய அந்த பெறுமதியை தாண்டி அதிகமான விலைக்கு தான் இந்த வாகனங்கள் விற்கப்பட்டிருக்கு. யாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கோ அல்லது இது வந்து முறைகேடா எந்த இடத்துலயும் நடக்கல. இந்த மாதிரியான பொய்யான செய்திகளையும் பொய்யான தகவல்களையும் பரப்பிய ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களுக்கு எதிரான சிஐடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் இந்த ஊடக பிரிவு ஜனாதிபதி ஊடக பிரிவினுடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கிடையில இன்னும் ஒரு அக்கப்போர் நடந்து கொண்டிருக்கு. அதாவது பல ரயில்கள் இப்பொழுது இன்றைய நாள்ல சேவையில நடக்கல. அதுக்கு காரணம் வந்து பணி உயர்வு, அது மட்டும் இல்லாமல் கொடுப்பனவு, பதவி உயர்வு, இது எல்லாத்தையும் முன்வைத்து புகையிரத சங்க அதிபர்கள் பணி பகிஷ்கரிப்புல இருக்காங்க. அதாவது நேற்று இரவுல இருந்து இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கு. நீண்ட தூர ரயில்கள் இயங்காமை, பல பயணிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரயில் போக்குவரத்து கிட்டத்தட்ட 90% பாதிக்கப்பட்டிருக்கிறது. 23 ரயில்கள் மாத்திரம் தான் இதுல வந்து சேவையில இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் பல பயணிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அஞ்சல் புகையிரதம் கூட முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நாங்க இன்றைய நாள்ல பார்த்தோம். இது ஒரு பெரிய ஒரு அளவான பரபரப்பா பொதுவா வந்து இப்ப கொழும்புக்குள்ள வேலைக்கு சனிக்கிழமை இருந்தாலும் கொழும்புக்குள்ள வேலைக்கு வரவங்க அதிகமானவங்க இருக்காங்க. அதிகமானவங்க ரயில பாவிக்கிற
பயணிக்கிறவங்க இருக்காங்க, ரயில்ல போய் வரவங்க அன்றாடமே ஒவ்வொரு நாளும் காலைல வாரதுக்கு போறதும் அவங்க ரயில் தான். ஆனா இது பெரிய அளவான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் அவங்களுடைய கோரிக்கை கொடுப்பனவு பதவி உயர்வு இல்லாததுதான் இதுக்கு காரணம். வேலை நிறுத்தம் செஞ்சிருக்காங்க. இது ஒரு மிக மோசமான விஷயமாக, கண்டிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.